அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைய பாட தௌஹீத் என்ற அரபி சொல்லுக்கு இணையான தமிழ் பொருள் ஓர் இறை, ஓர் இறைவன் மற்றும் ஏகத்துவம். அப்போ தௌஹீதினுடைய வரை விலக்கணம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவனை வணக்க வழிபாடுகளில் ஒருமுகப்படுத்துவதாகும். அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் ஒருமைப்படுத்துதல், அவனுக்கு மட்டுமே நிறைவேற்றுவது. அப்போ வணக்கம்னா எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய அந்தரங்கமான எண்ணோட்டங்களாக இருந்தாலும் சரி, வெளிரங்கமான பகிரங்கமான சொல் செயல்கள், அந்தரங்க சொல் செயலா இருக்கட்டும், வெளிப்படையான சொல் செயல், எல்லாவற்றிலையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய முறையில் எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்வது. வணங்குவதற்குரிய சட்டதிட்டங்கள் யாவும் முஸ்லிம்களுக்காக அல்லாஹ் குர்ஆனில் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது எவற்றையெல்லாம் சொல்லி தந்து உள்ளார்களோ அவற்றையெல்லாம் நாம் இறைவன் ஒருவனுக்காக அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்வதற்கான பெயராகும். இந்த தௌஹீத், அதாவது ஏகத்துவம் என்பது இரண்டு வகையாக இருக்கு. அதனுடைய செயல்பாடுகள் ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று என்னன்னா, வெளிப்படையான சொல் செயல் மூலியமாக இறைவன் ஒருவனை ஒருமுகப்படுத்துவது, அதாவது கலிமாவை மொழிதல், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த கலிமா. அப்புறம் தொழுகையில ஓதுறது, ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜு செய்கிறது, அல் குர்ஆனை சத்தமா ஓதுறது, இறைவனை திக்ர், அதாவது நினைவு கூறக்கூடிய சொற்கள், பலிப்பிராணிகளை, ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் ஒட்டகமாக இருந்தாலும் அதில் நாம் அறுக்கும் பொழுது இறைவனுடைய பெயரை சொல்லி அறுத்து பலியிட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், உண்ணணும். ஜிஹாத், அறப்போர் செய்வது, சத்தியம் செய்வது, உதவி தேடுதல், இவையெல்லாம் நாவினால் நாம சொல்லக்கூடியதும் நடைமுறையில செயல்படுத்தக்கூடிய காரியங்கள். நம்முடைய அந்தரங்கமான சொல் செயல்கள் என்னவா இருக்கும்? ரெண்டாவது வகையான அந்தரங்கமான சொல் செயலை இறைவன் ஒருவனை ஒருமுகப்படுத்தணும். அதாவது ஈமான், நம்பிக்கை கொள்ளுதல், நியத் என்கின்ற எண்ணம். எந்த காரியத்தையும் செய்யறதா இருந்தா அதற்கான நியத் எண்ணம் நம்ம மனசுல உதிக்கணும், நினைச்சு பார்க்கணும். அது மாதிரி நம்ம நேர்ச்சி செய்யறது, கடவுளே என்னுடைய பிரச்சனை தீர்ந்ததுன்னா உனக்காக உன்னுடைய பாதையில நான் 2 நோன்பு வைக்கிறேன், 2 ஏழைக்கு உணவு அளிக்கிறேன், அப்படி நம்ம நினைக்கிறோம்ல. இது அதே மாதிரி நம்முடைய காரியங்களை எல்லாவற்றுக்கும் உள் மனசுல நம்ம நினைப்போம், கடவுளே நீ பார்த்துக்கோ, என்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீ தான் தீர்த்து வைக்கணும், எனக்கு எல்லா வகையும் நீ தான் எனக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் இறைவனை என்ன செய்யறது, பொறுப்பு சாட்டுறது. நம்ம நோன்பு வைக்கிறோம், இது நமக்கும் நம்ம இறைவனுக்கும் இடையில உள்ள ஒரு மானசீகமான ஒரு வணக்க வழிபாடு, இபாதத்து அன்று. அதற்கு அரபில சொல்லுவாங்க இபாதத்துன்னு சொன்னா வணக்க வழிபாடுகள். அதுக்கு தமிழ்ல அதுக்கு நேரடியான அர்த்தம். சரிங்களா? அப்போ நோன்பு வைக்கிறது நமக்கும், நம்ம அடுத்தடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இறைவனை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன், கண்ணியப்படுத்துறேன், பயப்படுறேன், அதெல்லாம் நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயம். இறைவனை நேசிக்கிறதா இருக்கட்டும், இறைவன் மீது அன்பு வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் உள்ளம் சார்ந்த நம்பிக்கை. இதுல அல்லாஹ் தவிர வேற யாரையும் நாம வேற யாருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இடம் அளிக்காமல் இருப்பதாகும். அடுத்து தௌஹீத் அப்படின்னா எந்த வார்த்தைக்கு சொல்லுவாங்க? நம்ம கலிமால சொன்னோம் இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ், அதுதாங்க தௌஹீது, அதனுடைய சாராம்சம். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான, வழிபடுவது என்பது அவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுறது, கீழ்ப்படுகிறது.
இது இரண்டுமே இறைவன் ஒருவனுக்குத்தான் செய்வதற்கான தகுதி இருக்கிறது என்று நாம நம்புறது, சொல்றதுக்கு, உறுதிப்படுத்துறதுக்கான சொல்லுதான் இந்த தௌஹீதுங்கிறது. சரி, இந்த தௌஹீது ஏகத்துவத்தை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா நாம பார்ப்போம். அதுல ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கு, அதை சொல்லி முடிச்சுக்கிடுவோம். முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமையிலையும் நாம வெற்றி பெறுவதற்கு தேவையான அறிவை, அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது இந்த கலிமா தான். இந்த கலிமானா இந்த ஓரிரை கொள்கை, நம்பிக்கை தான். ஏன்னா முகமது நபி சொன்னாரு, ஈமானுக்கு, நம்பிக்கைக்கு பல கிளைகள் இருக்கு, 60க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கு. அதுல சிறந்தது லா இலாஹ இல்லல்லா, அதாவது வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வதாகும். அதுல ஆக குறைந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அந்தஸ்துல இருக்கிறது என்னன்னு சொன்னா, மக்களுடைய நடபாதையில மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய கற்களை, முட்களை அகற்றுவதுதான் என்று முகமது நபி சொன்னார். இது முதல் விஷயம். ரெண்டாவது, உள தூய்மையான முறையில நாம நம்பிக்கை கொள்வதுதான் உண்மையான ஏகத்துவம். அது பாவங்களுக்கு, நம்முடைய குற்ற செயல்களுக்கு அது பரிகாரமா அது அமைஞ்சிடும். நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும்னா இந்த வார்த்தையை நம்ம நம்பணும். அதன் அடிப்படையை உணர்ந்து நம்முடைய சொல், செயல், வாழ்க்கை எல்லாம் அமையப்பெறணும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக வானவர்களும் இறைவன்கிட்ட என்ன செய்வாங்க, மன்னிப்பு தேடுவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, தூய்மையான முறையில அமையக்கூடிய எந்த ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் இந்த ஏகத்துவம் தூய்மையா இருக்கணும், கலப்படம் இல்லாம இறைவன் ஒருத்தனுக்காக இருக்கணும். எந்த சபையிலையும் சரி, எந்த இடத்துலையும் சரி, தனிமையிலையும் சரி, சபையிலையும் சரி, ஊர்லையும் சரி, வெளியூர்லையும் சரி, எல்லா இடங்கள்லையும் இறைவன் ஒருத்தன் தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில நாம பின்வாங்காம உறுதியா நம்ம நிக்கிறது சொர்க்கத்துக்கு செல்றதுக்கு அது காரணமா அமைஞ்சிடும். ஏன்னா முகமது நபி சொன்னாரு, யாரு வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லியும் முகம்மது அவனுடைய இறைவனுடைய தூதர் என்று நம்பிக்கை கொண்டாரோ, அந்த நம்பிக்கையில் அவர் உறுதியாக வாழ்ந்து மரணித்தார் என்றால் அவர் நரகம் செல்லாமல் சொர்க்கம் செல்வது, சொர்க்கத்தில் நுழைவிப்பது இறைவன் மீது கட்டாய கடமையாகிவிட்டது என்று முகமது நபி சொன்னார்கள். அடுத்து, நாம நிச்சயமாக இந்த உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாருமே ஒரு நாள் மரணிக்க போறோம். அப்போ அப்படி மரணிக்க போகும் பொழுது நாம முஸ்லிம்களாக இறைவனை பரிபூர்ணமாக நம்பிக்கை கொண்ட மூமின், மூமின்கிறது ஒரு அரபி சொல்லு, அதாவது பரிபூர்ணமாக இறைவனை விசுவாசம் கொண்டவன், உள்ளத்தால பரிபூர்ணமான விசுவாசம் கொண்டவனுக்கு மூமின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய மூமினும் முஸ்லிமும் ஏறக்குறைய ஒன்று, ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களை மாதிரி தான். சரிங்களா? அப்போ அந்த இறை நம்பிக்கையாளன் முஸ்லிமானவன் இறக்கும் பொழுது வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்ற போகும் பொழுது அவனுக்கு சொர்க்கத்துடைய நற்செய்தியை சொல்லி என்ன செய்வாங்க, அவருடைய உயிரை கைப்பற்றிட்டு போவாங்க. இது யாருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லுவதோடு மட்டும் இல்லாம, உள்ளத்தால நம்பிக்கை கொண்டதோடு மட்டும் இல்லாம, அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து காரியங்களையும் அதன் அடிப்படையில அமைத்து கொண்டவர்களுக்கு தான் இந்த சிறப்பு. சரிங்களா? அடுத்த 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் நாம எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு இறைவன்கிட்ட கூலி கிடைக்கணும்னா நாம செய்யக்கூடிய செயலுக்கு இறைவனுடைய திருப்தியை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, உதாரணத்துக்கு நான் ஒரு மனிதருக்கு, ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறேன், ஒரு ஏழைக்கு நான் தர்மம் செய்யறேன்னு சொன்னா இறைவன் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் குரான்ல, வசதி உள்ளவர் ஏழைபாளைகள் உதவி கேட்டு வந்தால் நீங்கள் அவருக்கு உதவி செய்யுங்கள். அப்போ இந்த இறைவனுடைய வார்த்தையை நான் செவிமடுத்து மனதால் நம்பிக்கை கொண்டு என்கிட்ட வசதி இருக்கும் பொழுது ஏழைக்கு நான் உதவி செய்கிறேன். செய்யும் பொழுது என் மனசுல என்ன நியத்து, என்ன வரணும், கடவுள் எனக்கு கட்டளை இருக்கிறார்,
நான் செல்வந்தன், எனக்கு கட்டளை இருக்கார், ஏழை உதவி செய், ஏழைக்கு உதவி செய், ஏழை உதவி கட்டத்தை உதவி செய்ன்னு சொன்னார். அதனால அவருடைய கட்டளையை நான் ஏற்று நான் ஏழைக்கு நான் உணவு கொடுக்கிறேன் அல்லது தர்மம் செய்கிறேன், உதவி செய்கிறேன். இதற்கான புண்ணியத்திற்குரிய இந்த செயலுக்கான, இந்த நல்ல செயலுக்கான கூலிய இறைவனை தவிர வேறு யார்ட்டையும் நான் எதிர்பார்க்கல. யாரும் என்னை இந்த செயலுக்காக என்னை மரியாதை நிமித்தமாக வாழ்த்த வேண்டாம், புகழ் பாட வேண்டாம், என்னை என் முகத்துக்கு நேரம் புகழ வேண்டாம். யாருடைய எதிர்பார்ப்புக்காக, திருப்திக்காக நான் செய்யலை, இறைவனுடைய திருப்திக்காக செய்கிறேன்னு நினைக்கிறது தான் இதனுடைய அடிப்படை. அப்போ இந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட எந்த செயலை செய்யும்போது இந்த அடிப்படையில் செஞ்சால் தான் இறைவன் என்ன செய்வான், ஏற்றுக்கிடுவான். இறைவனோ இறைவனுடைய தூதரோ சொல்லித்தராத நிபந்தனைகளை நாமளா உருவாக்கி செஞ்சா அதை இறைவன் ஒரு காலம் ஏற்றுக்கிட மாட்டார். சரிங்களா? இது 5வது விஷயம். 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருத்தந்தாங்கிறத, அந்த அடிப்படைகளை, நிபந்தனைகளை கற்றுக்கொள்வது அவசியம். ஏன்னா முகமது நபி சொன்னார், என கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்கும் கடமைன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் நாம் இன்னைக்கு படித்த அந்த பாடத்துடைய சாராம்சம் என்னன்னா, சுருக்கமாக சொல்கிறேன், ஏகத்துவம் என்பது இறைவனுக்கும் உண்டான வணக்க வழிபாடாகும். அது அல் குர்ஆன்லையும் நபி அவர்கள் சொல்லித்தந்த வழிகாட்டுதல் ஊடாக அதை நாம் இறைவனுக்காக நிறைவேற்ற வேண்டும். இறைவன் விரும்புகின்ற அடிப்படையில் நம்முடைய அந்தரங்கம், நம்முடைய வெளிரங்க செயல்பாடுகள், சொற்கள் யாவும் அமைய பெறணும். அதுதான் உண்மையான இபாதத் எனும் வணக்க வழிபாடு ஆகும். அடுத்து ஏகத்துவம்னு சொன்னாலே லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது தான் ஏகத்துவம். இதுதான் மனிதன் சொல்லக்கூடிய சொற்களிலேயே ஆக உயர்ந்த நம்பிக்கை சொல்லாகும். அடுத்து இந்த கலிமாவை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த நம்பிக்கையின் காரணத்தினால இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, நம்மளை நரக தண்டனையிலிருந்து பாதுகாப்பார், சொர்க்கத்தில் நாம் நுழையிறதுக்கு இது காரணமாகும். நமக்காக வானவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பாங்க, அருளை கேட்பார்கள். அதே மாதிரி நம்முடைய வணக்க வழிபாடுகள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய சொல் செயல்கள் அமைய பெற வேணும். இல்லை என்றால் அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்து இந்த காரியங்களை, இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியங்களை இறைவன் அல்லாதவர்களோடு கூட்டு சேர்த்து இணையாக்கி நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதையும் இறைவன் ஏற்றுக்கிட மாட்டார். கடைசியா இந்த ஏகத்துவத்தை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமா ஆரம்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாய கடமை என்பதையும் நாம் இதனூடாக புரிந்து கொள்கின்றோம்.